என் தம்பி என்ன தப்புன்னு ப்ரூவ் பண்ணிருக்கான். இவன் செலக்ட் ஆவானா மாட்டானான்னு நான் ரொம்பவே பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா இவன் இப்ப சாதிச்சிட்டான். இன்னைக்கு இவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எல்லாத்தையுமே சுயமா பண்ணிருக்கான். மீட்டுண்ணா மீட்டு. என்னாச்சுண்ணா? ஏன் அடாறீங்க? இன்னைக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி வராம இருக்கும்? அண்ணா நான் துடைக்கவா? போ, என்ஜாய் பண்ணு போ. Thank you so much for being a part of this grand celebration. இந்த ஃபேமிலியோட ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் இது. அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. வாங்கம்மா. மேக்கிங் நோய்ஸ். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா நம்மளும் கரண் கூட சவுத் ஆப்பிரிக்கா போறோமா? Of course நம்ம கரண் கூட சவுத் ஆப்பிரிக்கா போறோம். பார்ட்டி நடக்குது. நம்மளும் போறோம். அடேங்க அப்பா, பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்குல்ல? பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, பணக்காரங்களா இருக்காங்க இல்ல? வணக்கம் சரளா. வணக்கம் ராக்கி. நீங்க எல்லாருமே பார்ட்டிக்கு வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச். கரீனா மேடம், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் கரீனா சார், கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. உனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க் யூ பாட்டி. இன்னும் நீ நல்லா முன்னேறணும். தேங்க் யூ. கரண், உனக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. உண்மையாவே இந்த ஸ்வீட்டை உனக்காக நானே என் கையால பண்ணி கொண்டு வந்தேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த ஆளா இருக்கேல்ல, உனக்கு கண்டிப்பா ஸ்வீட் கொடுத்தே ஆகணும்ல. தேங்க் யூ சோ மச் ஆண்டி. வெரி குட். என்ன இவ எல்லாரும் என்ன விஷ் பண்ணாங்க, இவ மட்டும் எதுவுமே சொல்ல. பிரீதா, நான் இது வரேன். ஓ, விஷ் பண்ணாமலே போயிட்டாளா? எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நீங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஃபேமிலியோட சந்தோஷத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க. மிஸ்டர் கரண் ஒன் டே மேட்ச்காக செலக்ட் ஆனது நிஜமாவே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மிஸ்டர் கரண் ஒரு பிரமாதமான கிரிக்கெட்டர். இன்னைக்கு இவரோட இந்த வெற்றிக்கு காரணம் இவரோட உழைப்பும் விடாமுயற்சியும் தான். ஐயோ, இவன் ஏன் இப்படி கடுப்பேத்திட்டு இருக்கான்? பெரிய லெக்சரா கொடுத்துட்டு இருக்கானே. இது உன்னோட இன்ட்ரோடக்ஷன் தம்பி. இதுக்கெல்லாம் இப்பவே நீ ரொம்ப பழக்கப்படுத்திக்கணும். மிஸ்டர் கரண், இந்த ரோகனால உங்க எல்லாருக்கும் போர் அடிக்குதுல்ல? நாம இங்க பார்ட்டிக்காக வந்தா இவன் என்ன புகழ்ந்து தள்ளி அதுக்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். நாம இங்க ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ண வந்திருக்கோம்ல. சோ லெட்ஸ் என்ஜாய்.
அம்மா தான் இவனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அம்மாவா? ஆமா, நான் கேட்டேன். பிடிக்கலனா கூட இவனை சகிச்சுதான் ஆக வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? எனிவேஸ், இவன் இங்க வந்தது பிரச்சனை இல்ல. மேனேஜர் கிட்ட இவனை பத்தி விசாரிக்க சொன்னல, என்னாச்சு? இல்ல, எதுவும் தெரியலையே. சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லு. ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கான்? அவன் என்ன ப்ரொஃபஷனல் ஸ்பையா? அவன் என்னோட மேனேஜர். நம்ம கொஞ்சம் பொறுமையா தான்ப்பா இருக்கணும். எனக்கு இன்னும் இவன் மேல டவுட் குறையவே இல்லை. எங்கேயோ பார்த்துருக்கேன் இவன். நேற்று தான் நான் பார்த்தேன், பிரீதா வீட்டில். என்ன அப்படின்னா இவனை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன்னு சொல்றீங்களா? கரெக்ட். எங்க? ஐயோ, நல்லா யோசிச்சு எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்களேன். இரு, எனக்கு தெரியல. ஆனா ஏதோ அபிஷியல் ஒர்க்கா தான் நான் போகும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது. ஆனா ரிஷப், நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா மைண்ட்ல பிரஷர் கொடுத்து சூப்பரா யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்ல. சீக்கிரம். டேய், சரிடா, ஒரு நிமிஷம் என்ன யோசிக்க விடுறா. எனக்கு ஒன்றும் புரியல. உண்மைதான். இவ சிரிக்கும் போது நான் எதுக்கு சந்தோஷப்படுறேன்? இவ என்கிட்ட ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட சொல்ல. மேனர்ஸ்னா என்னன்னே தெரியல. இல்ல, ஐ டென்ட் மீன் டு. நான் இப்படி ஸ்டேர் பண்ணணும்னு நினைச்சு நான் வந்து நான் ஒன்னும் சொல்லல. அந்த பிரீதாவை சொல்லிட்டு இருக்கேன். இப்படியா சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க? கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்ல அவளுக்கு. ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? வாய்க்கு வந்ததெல்லாம் யோசிக்காமலே இப்படி சொல்லிடுவியா? அவன் நம்ம கெஸ்டுடா, மரியாதை கூட. இல்ல, அது வந்து ஏதோ தோணுச்சு சொன்ன. அவ சிரிக்க கூடாதுலாம் ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடுங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? அந்த பிருத்திவியை இதுக்கு முன்னாடி எங்க பாத்திருக்கீங்க? உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்ல. பிருத்திவியை பத்தின உண்மை வெளியே வந்துடும். சீக்கிரம். கொஞ்சம் இரு, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு. நான் இதை வந்துடுறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நிறைய பாதாம் சாப்பிடுங்க. அப்பதான் உங்களோட ஞாபக சக்தி இன்னும் அதிகமாகும். சரியா? என்ன நீ பாதாம் சாப்பிட சொல்ற? நீ வந்து முதல்ல சாப்பிடு. நீங்க வந்ததுல சந்தோஷம். அண்ணி, சஞ்சனா. ஓ, சஞ்சனா, ஹாய், how are you? Great, how are you? Hi, hello Shalom. aunty. You're looking gorgeous. Thank you. இவ்ளோ பிஸியான டைம்ல நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகளோட கல்யாணம் நடக்கும்போது எவ்வளவு வேலை இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ராக்கி, இந்த பார்ட்டியை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? எங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்ல. என் மக இந்த வீட்டுக்கு வரப்போறா. சோ நம்ம எல்லாரும் இப்போ ஒரு ஃபேமிலி ஆயிட்டோமே. கரெக்டா? Of course. பை தி வே, கரண் எங்க இருக்கான்? எங்கேயும் காணுமே. அவன் எங்கதான் இருந்தான். எங்க போனான்னு தெரியல. Just a minute, சஞ்சனா, நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். அண்ணி, சரி. அப்படியே பாட்டி, அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பண்ணுவேன்? கல்ல எடுத்து அப்படியே அவன் முகத்திலே தூக்கி வீசிட்டேன். சரியான அடி. அவன் மேல கல்லு பட்டுடுச்சு. அவன் முகத்துல பெரிய காயமாயிடுச்சு. வாழ்நாள் முழுக்க அவன் அதை மறக்க மாட்டான். ஆனா அப்ப நான் ரொம்ப சின்ன பொண்ணு. என்னாச்சு பாட்டி? ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொன்னா நானும் உங்க கூட சிரிப்பேன். இது பொம்பளைங்க விஷயம், சொல்ல முடியாது. நாட் பாசிபிள். பாட்டி, நான் உங்க கரண் தானே, என்கிட்ட சொல்லலாம்ல. இல்ல, சொல்ல முடியாது. சொன்னல, இது பிரைவேட். பாட்டி, எக்ஸ்கியூஸ் மீ மாம், நான் கரணை கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போ. கரண், ஏய் கூட வா. வாங்குறல. இதோ உன்னோட வருங்கால அண்ணியோட அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி பார்க்க? குட். ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது உனக்கான சின்ன கிஃப்ட். தேங்க் யூ. நான் ஸ்பெஷலா உனக்காகவே ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன். உனக்கு இது பிடிக்கும்னு நம்புறேன். ஐ அம் ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ யா. ஓகே, சரி போ. தேங்க் யூ. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா? எங்க போனா? சஞ்சனா, உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? இங்க பாருங்க ராக்கி, என்ன பத்தி கவலையே படாதீங்க. நீங்க போய் மத்த கெஸ்ட் எல்லாம் கவனிங்க. நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. ஆஃப் கோர்ஸ், நீங்க இத சொல்லணும்னு அவசியமே இல்ல. நான் இவங்களை பாத்துக்கிறேன். சரிங்கக்கா, நான் வரேன். வெயிட்டா. ஷெர்லினோட அம்மா இங்க வந்திருக்காங்க.
இவங்களும் இங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதே. இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு that you don't like me. ஸ்ருதி, ஹாய். நிஜமா நீ என் மேல கோவமா இருக்கியா? ஏன் நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? உனக்கு தான் சுத்தமா என்ன பிடிக்காதுல? இல்ல 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 இல்ல, நீ எதுக்காக இப்படி சொல்ற? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. என்ன மறந்துட்டியா? ராக்கி ஆண்டி முன்னாடி நீ என்ன சொன்ன? நான் ஒரு பைத்தியக்காரின்னு சொன்னல. அப்புறம் வேற என்ன சொன்ன? எனக்கு இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்காதுன்னல. ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டே.com ஐடியா? இல்ல, அது ஞாபகம் இருக்கு. அது ஆக்சுவலி சும்மா தான் நான் சொன்னேன். ஐ அம் சாரி. ஒருத்தவங்கள பத்தி தப்பா சொல்றது ஒண்ணு சாதாரணமான விஷயம் இல்ல மிஸ்டர் ஷாட்டி. இல்ல, அது வந்து நான் தப்பா பேசல. ஆக்சுவலி நான் மூட் ஆஃப்ல இருந்தேன், கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். எதுக்கு அப்செட்டா இருந்தா? என்னன்னு விஷயத்த சொல்லு. அது வந்து நான் எதுக்கு, அதுதான் என்னன்னு சொல்ல கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன விஷயம்னா, நீ இப்பெல்லாம் என் கனவுல வர ஆரம்பிச்சிட்ட. நீ என்னோட கனவுல வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா என்ன அது இல்ல, ஒரு நிமிஷம். நான் உன்னோட கனவுல வந்து என்ன பண்ணுவேன்? உன்னை சிக்கன் தந்தூரி மாதிரி சமைச்சு சாப்பிட்டுருவேனா? உன்னோட கனவுல வந்து நான் என்ன பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட சொல்லு, இப்பவே என்கிட்ட சொல்லு. கனவுல வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எப்படி சொல்லுவேன்? இல்ல, கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறா. இல்ல இல்ல, இத சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஓய், எதுவும் பேசக்கூடாது.com ஐடியா? இல்ல, ஆக்சுவலி நான் அது, நீ தோத்துட்ட அக்கா, நான் ஜெயிச்சிட்டேன். அக்கா இவன் சீட்டிங் பண்ணா. இல்ல, நான் சீட்டிங் பண்ணல. நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். ஓ மை காட், ஹை ஃபை ஹை ஃபை. வெரி குட். நீ தான் ஜெயிப்பன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா பொண்ணுங்க பசங்களை விட பெட்டரா தான் இருப்போம். எப்போ நீ பெஸ்ட். சோ ஜெயிச்சிட்ட. ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்களா? பசங்களாலையும் ஜெயிக்க முடியும். இங்க பாரு, பசங்க எல்லாம் ஜென்டில்மேன் தெரியுமா? அதனால இவன் தெரிஞ்சே ஜெயிக்க வச்சிருப்பான். ஏன்னா பொண்ணுங்களால பசங்களுக்கு சரிசமமா இருக்க முடியாது. என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்றேன். அதிகமா பொண்ணுங்க கேம்ல ஜெயிக்கிறதுக்கு காரணம் பசங்க விட்டு கொடுக்கறதுனாலதான். ரொம்ப நேரத்துக்கு இமைக்காம கண்ணும் கண்ணும் பாத்துக்கிறது ஈஸின்னு நினைக்கிறியா? ஆஃப் கோர்ஸ் ஈஸி தான். இவன் ஜெயிக்க விட்டுருக்கான். சரி, ஓகே, லெட்ஸ் ப்ளே. ஜஸ்ட் யூ அண்ட் மீ, 1 on 1. நாம ரெண்டு பேரும் காம்படிஷன் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பொண்ணு பையன் எல்லாம் பேசிட்டு இருக்காத, ஓகேவா? நான் ஒத்துக்கிறேன். இப்போ உன்னை தோக்கடிச்சு தம்பி, நீ ஒண்ணு பண்ணு. நிறைய டிஷ்யூ பேப்பரை எடுத்துட்டு வந்துரு. ஏன்னா உங்க அக்கா ஸ்ருதிய அழ போறாங்க. Really? Yeah. Let's see. Go 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 fast. ஏய், ஒரு நிமிஷம். நீங்க மறுபடியும் உங்க இடத்துக்கு போறீங்களா? ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா, நீ கனவுல என்ன பார்த்தன்றதை என்கிட்ட சொல்லணும். ஓகே? Done. Fine. இந்த போரிங்கான ஜூஸ் குடிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? சரளோட ஃபேமிலி இங்க இருக்கே, இன்னொரு பக்கம் கரண் ஃபேமிலி இங்க இருக்காங்க. ஒருவேளை ஷர்லின் மட்டும் அவங்க அம்மாவை இங்க வர விஷயத்த சொல்லியிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இப்போ அவங்க அம்மாவையும் சேர்த்து நான் இந்த பார்ட்டியில அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஷர்லினுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் என்னோட எல்லா உண்மையும் தெரியும். ஓ காட், இந்த ஜானகி என்னையே ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டாலே. ஒருவேளை என்னையே பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருமோ? ஒரு சேஃபான இடத்துக்கு போய் நான் நிக்கிறது தான் பெஸ்ட். அவ என்ன பார்க்கவே கூடாது. ஜானகி, என்ன பாக்குறாங்க? எக்ஸ்கியூஸ் மீ, I'll be right back. ஓகே.
அவரு பிருத்வி, நம்ம வீட்டு வருங்கால மருமகன். இவரு நீங்க எங்க பாத்தீங்க? இல்லக்கா, இவரு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காரு. வெள்ளையாவும் இருக்காரு, சின்ன பையனா இருக்காரு, பணக்கார மாதிரியும் இருக்காரு, நல்ல வசதி வாய்ப்போடையும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அட என்ன ஜானகி, எதுக்கு இப்படி பேசுற? அம்மா, இதுல சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த விஷயத்துல நம்ம யோசிக்கணும். தங்கத்தட்டுல வச்சு கொடுக்கற பிரசாதம் சாதாரணமா எங்கேயும் கிடைக்காது. எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. இல்ல தட்டி பித்தளையா இருக்கணும். சும்மா உளராத ஜானகி, எதையும் யோசிக்காம பேசக்கூடாது. நம்ம பிரீதாக்கு மட்டும் என்ன குறை இருக்கு சொல்லு? அவளுக்கு நல்ல பையன் கிடைக்க மாட்டானா? ஏதோ கடவுளோட புண்ணியத்துல நம்ம பொண்ணுக்கு நல்ல ஒரு பையன் கிடைச்சிருக்கான். 2 பேரையும் ஜோடியா பார்த்தா நல்லா இருக்கும்ல? ஏன் தேவையில்லாம சந்தேகப்படுற? சாரி. என் மகளை விட்டு நீ தள்ளிதான் இருக்கணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அவ பக்கத்துல போக முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அன்னைக்கு நைட் நடந்தது மறுபடியும் நடக்க கூடாது. அந்த மோசமான நைட்டை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. நீ மனுஷனே இல்ல, நீ ஒரு மிருகம் பிருத்வி. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, என்னோட மக ஷர்லின நிச்சயம் உன் வலையில மாட்ட விட மாட்டேன். உன்னோட இந்த உண்மையான முகத்தை இங்க எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் யாரையும் உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓ, இங்கதான் இருக்காளா? இவ என்ன சரியா விஷ் பண்ணவே இல்லை. போய் அவளுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். I'll be back. ஓ, உன்னோட ஆக்ஷன் தப்பு, அதுக்கு மேல ஒரு ரியாக்ஷன் தப்பு. என்ன நீ? ஏய், ஓன்னு ரியாக்ட் பண்ணல, தெரியாம கொட்டிடுச்சு, என்ன பண்றது? ஒன்னு சொல்லவா? உன்னோட ஓ ஹா இதெல்லாம் வாவ் மாதிரி கேக்குது. உனக்கு யாரும் மேனஸ் சொல்லி கொடுக்கலையா? சிம்பிளா சாரி சொல்ல மாட்டியா? சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு. மேனஸ் என்ன நீ சொல்லி தரியா? உனக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியாது, ஜீரோல இருக்க. இல்ல நான் உனக்கு கேக்குறேன், எல்லாரும் கூட நான் நிக்கும் போது எல்லாரும் என்ன விஷ் பண்ணாங்க, நான் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்கேன். ஆனா நீ என்ன பண்ண? நான் தான் யோசிச்சு பாரு, வெரி குட் கரண் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டேன். ஓ அதுவா? ரைட் ரைட், நான் ரொம்ப சரியா சொன்னேன். இங்க பார் பிரீதா, நான் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்கேன். என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருமே இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ண? ஒரே ஒரு பெரிய வெரி குட் எடுத்து என் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேன். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? ஐ மீன், நீ கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றதே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஐ நோ, சொல்லிடு. ஹலோ மிஸ் கிறுக்கு, நாள் முழுக்க புக்கியே படிச்சிட்டு இருக்கிறவங்க பாஸ் ஆயிடுவாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா என்ன மாதிரி மூளைக்காரங்க படிக்கலனாலும் மேல வருவோம். இருக்கலாம். ஆக்சுவலி நான் எதுக்காக உன்கிட்ட வெரி குட் சொன்னேன்னு சொல்லு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் ஒரு இம்பார்ட்டன்டான செலக்டரோட பொண்ணை கரெக்ட் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். அவ கூட டேட்டிங் சாட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்ப. நீ எப்பவுமே இதுதானே பண்ணுவ. அதனால தான் நான் உன்கிட்ட நீ செலக்ட் ஆயிருக்க, நல்ல விஷயம் பண்ணிருக்க, வெரி குட்னு சொன்னேன். அனாவசியமா பேசாத சரியா? நான் யாரையும் கரெக்ட் பண்ணி செலக்ட் ஆகல, கஷ்டப்பட்டு உழைச்சு செலக்ட் ஆயிருக்கேன். ஓகே ரியலி? யா. எனக்கு என்ன தெரியும்? எப்பவுமே நீ பால் பின்னாடி ஓடுனதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. ஆனா பொண்ணுங்க பின்னாடி ஓடுறதெல்லாம் பார்த்திருக்கேனே. ஓ, பிரீதா என்கின்ற அறிவாளி. ஏய், மறந்துட்டியா? நான் கரண். ஓகே, பொண்ணுங்க தான் என் பின்னாடி வருவாங்க. நான் என்னைக்குமே பொண்ணுங்க பின்னாடி போனதில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா எந்த பொண்ணுங்களோட மனசையும் நான் உடைக்கிறது இல்லை. இங்க பாரு, இப்பெல்லாம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எப்படி இருப்பாங்க? அதான் ஊருக்குள்ள நிறைய நல்ல பசங்க எல்லாம் இருக்காங்களே. ஐ மீன், ஒரு 2 தடவை பொண்ணுங்க ஏமாந்துருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு அறிவு வந்துரும். இங்க பாரு, எந்த பையனுக்கு ஓ அப்புறம் சாரி இல்ல வித்தியாசம் தெரியலையோ, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பா ஓடிடுவா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னோட எக்ஸ்பிரஷன் பார்த்தல? என்னோட எக்ஸ்பிரஷன் ஓ சாரி மாதிரி இருந்தது. ஓ அப்படிலாம் இல்ல. ஓ கிரிக்கெட்டர், அனிமல்ஸை பத்தி எப்பயாவது எழுதணும்னு நினைக்கும் போது உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸை பத்தி கண்டிப்பா எழுதுறேன். இப்போ நான் பிஸியா இருக்கேன். இந்த கரண் கிட்ட பேச முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கியா நீ? எஸ். என்ன பொண்ணுடா இவ? என்ன பேசினாலும் அடங்கவே